பவுல் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு வரும்போது, உன் போராட்டத்திற்கு வரும்போது உன்னுடைய மனப்பான்மை, உன்னுடைய கண்ணோட்டம், உன்னுடைய ஐடியா எப்படின்னா, நான் இதை ஜெயிச்சிருக்கிறேன். கடன் வரும்போது நீங்க சொல்லணும், இதுல நான் ஜெயித்து இருக்கிறேன். ஆனால் சொல்றாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதியில கடன் கொடுப்பார். அப்ப கடன் இருக்கும் போது, அப்ப எனக்கு என்ன தீங்கு? ஒரு நல்ல போர்ச்சனை போல தீங்கு சொன்னா, இப்ப கடன் இருக்குது, ஆனா கடனை ஜெயிச்சா மாதிரிதான் வசனம் சொல்லும். கடத்திற்கான நீங்க வட்டியை கட்ட முடியாது இருக்கிற உங்களுக்காக சொன்னாரு, நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்பார். கீழே இருக்கலாம், ஆனா பைபிள் சொல்லுது நீ கீழாகாமல் மேல இருப்பார். அப்போ ஒரு நல்ல போர்ச்சனை நீ கீழே தீங்கான போது ஒரு கீழே இருக்கலாம், ஆனா பைபிள் சொல்லுது நீ மேலே இருப்பார். கீழாகாமல் மேலா, வாழாகாமல் தலையா இருப்பார். இப்ப வியாதி, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி, ஒருவேளை வியாதி இருக்குது, பிரச்சனை, வியாதி பிரச்சனை, போராட்டம் தான். பைபிள் சொல்லுது, தடுப்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள், சுகம் ஆனீர்கள். அதுதான் பைபிள். தீங்கு அனுபவித்தா நல்ல போச்சு, நல்ல போராட்டம் போச்சு போல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்க, வெற்றி பெற்று